இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே டிப்ஸ்டிக் எடுத்து பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம இன்ஜினோட ஆயில் டேங்க்கில் இருக்க தண்ணி எப்படி வரும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி வரும், அடுத்து ஆயில் வரும். நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த வண்டியில் வந்து தண்ணி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இதில் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியாக வருது. பைப்பை திறந்து விட்டமே அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணி இந்த இன்ஜினில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குழாவை திறந்து விட்டமே வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியிலேயே இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்க கிராங்க் ஷாஃப்ட் பிஸ்டன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு சர்வேயர் சீக்கிரம் அப்ரூவல் கிடச்சிது அப்படின்னா குயிக்காகவே இது ஃபஸ்ட் எய்ட் பண்ணால் மட்டும்தான் இன்ஜினை சேஃப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாண்டே இறம்பிருச்சு, ஆனால் இதுவரை இன்ஜின் ஆயில் வரல. இன்ஜின் ஆயில் வரும்போது நம்ம அதை லாக் பண்ணிடலாம். இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இன்னும் தண்ணி தான் வந்துட்டுருக்கு. இப்போ தான் இன்ஜின் ஆயில் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே என்ன கண்டிஷனில் இருக்குது, டர்போ லைனையும் கழட்டி பார்ப்போம். டர்போலையும் கண்டிப்பாக தண்ணி இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த பாண்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் தண்ணி மட்டும் எவ்வளோ வந்திருக்கு. மேலே இருக்கிறது ஆயில் கிடையாது, இது முழுக்க முழுக்க எல்லாமே தண்ணி தான். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிப்ஸ்டிக்கில் மேலே தூக்கி காட்டினது எல்லாமே இந்த தண்ணி தான். தண்ணி ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே சேர்ந்தது தான். இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இன்ஜின் ஆயில் லெவல் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜின் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தோம். ஆனால் எல்லாருமே பயப்படுறது இசிஎம், அதாவது இன்ஜின் கண்ட்ரோல் மாடுவல். அதாவது இந்த இசிஎம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது. இதுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போயிருக்கோம். எதனால் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து மெமரி ப்ராசஸர் ஐசி, கண்டென்சரு, சின்ன சின்ன டயோட்ஸ் இருக்கனால அது எல்லாமே ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது இதுக்குள்ளே இருந்து வெண்டிலேட்டர் இல்லை அப்படின்னா அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன பட்டன் மூலயமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சின்ன பட்டன் மூலயமா உங்களுக்கு வென்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வர ஹீட்டு இது மூலயமா எக்ஸ்போஸ் ஆகும். நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருந்தாலும் இது மூலயமா வாட்டர் என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை பிரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிரித்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிரான்சிஸ்டர், மைக்ரோ ப்ராசஸர் ஐசி இது எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு ஜெல் கோட்டட் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஷார்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் வண்டி தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயமும் இதுதான். என்னதான் இந்த வண்டிக்கு நம்ம மெக்கானிக்கல் சைடில் இன்ஜினை காப்பாற்றினாலும் எலக்ட்ரிக்கல் சைடில் நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதாவது இந்த ஃபியூஸ் பாக்ஸு, இசிஎம்முக்கு உள்ளே வர அந்த ஸ்டேரிங்கு, பிசிஎம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் ஆகிருக்கு. சர்க்யூட் லைன் வரல. என்ன ரீசனுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கஸ்டமரை பொறுத்த வரையும் சேஃபாக பேட்டரியை கழட்டிட்டாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் ரெக்கவரில் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அதனால் இன்ஜின் வரையும் நம்மளால் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இன்ஜினை காப்பாற்ற முடிஞ்சது. எலக்ட்ரிக்கல் சைடில் டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை எலக்ட்ரிக்கல் சைடில் நம்ம பார்க்கும்போது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.